ஹாய், கால்வலி போக்குற ஒரு கஞ்சி பார்க்கலாம். அந்த சுண்டால ஒரு சுண்டு முழு உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி எள்ளு எடுத்திருக்கேன், அரை கரண்டி கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அந்த சுண்டால ஒரு சுண்டு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், ஒரு சுண்டு பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இது தனித்தனியாக எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு அதில் எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். ஏலக்காவும் சுக்கும் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டு அதை அடிச்சுட்டு ஒரு நல்லா கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது எப்படி கஞ்சி வைக்கலான்னு பார்க்கலாம். தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட கவுனி அரிசி எதுவும் இருந்தால் கூட அதை ஊற வச்சு அரைச்சும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் கஞ்சி. இப்போ கொட்டிட்டு இந்த தண்ணியில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. இந்த கஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக இது சாப்பிட்டு பாருங்கள். முட்டிக்கால் வலி போயிடும். எனக்கு